இந்த மாதிரி கோன் வச்சு ரசமலாய் கேக் ரெடி பண்ணணும் அப்படின்னு ரொம்ப நாள் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் அந்த கோன் வந்து கிடைக்கல. எங்கே கிடைக்கும்னு தெரியல. ஃபைனலாக இந்த கோன் எப்படி கிடச்சிது அப்படிங்கிறத இந்த வீடியோ லாஸ்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னால் ஒரு டிப்ஸ் தான் ஷேர் பண்ண போகிறேன். என்ன அப்படின்னா, அந்த ரசமலாய் கேக்ஸ்லாம் ஆர்டர் பண்ணுறப்போ நம்ம வந்து ரசமலாயை முதல் நாளே ரெடி பண்ணி அந்த பாலில் நல்லா சோக் பண்ண வைக்கணும். ஸோ அப்போ தான் நெக்ஸ்ட் டே வந்து அந்த ரசமலாயில் பாலெல்லாம் நல்லா வந்து அந்த ஃப்ளேவர் இறங்கி சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கடையிலையுமே கிடைக்கும். பட் நம்ம ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி வீட்டிலே ரெடி பண்ணோம் அப்படின்னா குவான்டிட்டியுமே நம்ம நிறைய வச்சு கொடுக்கலாம் கஸ்டமர்ஸ்க்கு. ஸோ ஃபைனலாக இப்போ இந்த கோன் எப்படி கிடச்சிதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஒரு ஷாப்பில் நார்மலாக நமக்கு வந்து ஐஸ்கிரீம் கோன் மாதிரி ஐஸ்கிரீம் க்ரீம் ஃபில்லிங்ஸ் எல்லாம் வச்சு கோன் வந்து சேல் பண்ணுவாங்க. ஸோ அங்கேருந்து வாங்கி உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஐட்டங்கள் க்ரீம் எல்லாமே ஸ்பூன் வச்சு ரிமூவ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் க்ரீம் எல்லாம் கொஞ்சம் நம்ம அப்ளை பண்ணி அதை வச்சு டெக்கரேஷன் பண்ணி ஃபைனலாக அவுட்புட் இப்படி தான் இருந்துச்சு. இந்த மாதிரி மோர் டிப்ஸ்க்கு நம்ம பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க.